கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடியணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெல்சிடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி இறைவன் நோக்கி பிரார்த்தனை செய்வோம். சொந்தம் உனதல்லால் சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனோயான். பொந்தி கமலமாய் பூமாலை கோத்தோனின் பொற்பாதம் பிடித்து கொள்வேன். புந்தி கமலமாம் பூமாலை கோர்த்து நான் பொற்பாதம் பிடித்து கொள்வேன். தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே செய்ய நின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தேன். செய்ய நின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தேன். மூர்க்க குணம் கோபம் லோக சிற்றின்பமும் மோகயக்கம் யாவுமே மூர்க்க குணம் கோபம் லோக சிற்றின்பமும் மோகயாக்கம் யாவுமே சாக்கிட தடுமாறி தயங்கிடும் வேளையில் தோக்கி தற்காத்தருள்வாய். தாக்கிட தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி தற்காத்தருள்வாய். தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே ஆசை பாசம் பற்று ஆவலானின் தேரு பூசை பீடம் படைத்தே ஆசை பாசம் பற்று ஆவலானின் தேரு பூசை பீடம் படைப்பே மோச வழிதனை முற்றும் அகற்றினேன். நேசனே நினை தோழுவேன். மோச வழிதனை முற்றிலும் மாற்றினேன். நேசனே நினை தோழுவேன். தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே
மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருங்காலமோ மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வரும் காலமோ பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரிச்சிடுமோ உம்மன்பை பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை தெய்வன்பின் வெள்ளமே திருவாருள் தோற்றமே மெய்மானதானந்தமே செய்ய நின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்தேன் ஏன் செய்ய நின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்தேன் தெய்வன்பின் வெள்ளமே திருவாருள் தோற்றமே மெய்மானதானந்தமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வருகிற ஒரே நான் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை காட்டிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பது நல்லதே. அவர்கள் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது என் உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்பியது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி உம்முடைய ஆலயத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய பரிபூர்ண நன்மையை நினைந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. உம்முடைய பாதத்தில் காத்திருக்கும் நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டது போல ஆண்டவருடைய கரம் இன்று நாளில் உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். நீசனை மறைத்திரளும், நீர் பேசும் பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் நேரலை ஒலிபரப்பையும் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் மற்ற சமூக வலைதளங்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களையும் பிளஸிங் ஹவுஸில் வந்து உட்கார்ந்து உங்களுடைய வார்த்தையை கேட்க அவலாய் ஓடிந்திருக்கிற மக்களையும் உங்களுடைய ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். சற்று நேரம் நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ஹைலைட் வசனம் இது. ஒரு தெளிதேனை விட நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வசனம். சோர்ந்து போகிறவர்களுக்கு, காத்திருக்கிறவர்களுக்கு, பல நாட்கள் பல தோல்விகளை கண்டவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை தூண்டி விடுகிற ஒரு வசனம். கர்த்தருக்காய் காத்திருந்தார்களாம். எப்படி? அவசரப்பட்டு இல்லை. சிலவன் சுடுதண்ணியை காலில் ஊற்றிக்கிட்டே நினைப்பான். பார்த்துக்கங்க, ஒன்றுமே நடக்காது. எதுக்கு எடுத்தாலும் அவசரம், எதுக்கு எடுத்தாலும் அவசரம். இந்த இவன் இருக்கான் பாருங்க, துரு 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 துரு, எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அவசரம். அந்த அங்கே உட்காந்துருக்கவனு அப்படித்தான். பொறுமைங்கிறது வேணும். வாழ்க்கையில் பொறுமையாக காத்திருக்கணும். துன்பம், துயரம், வியாகுலம், சுனாமி, பிரச்சனை, வியாதிகள், பலவீனங்கள், தோல்விகள், அவமானங்கள், காரி துப்புகிற அனுபவம், சத்துருக்களுக்கு மத்தியில் அருவாளை தூக்கி நிற்கும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு நிற்கணும். ஒரு அல்லேலூயா. நம்ம டெம்ப்ட் ஆக்கி விடுவான் சாத்தான். கெட்ட வார்த்தை பேச வைக்கிறதுக்காக உன்னை தூண்டி விடுவான், கோபப்படுத்துவான்.
உன்னை வந்து அநியாயமாக குற்றமே செய்யாமல் கோப்படுதான், அப்பவும் அமைதியாக நிற்கணும். சோத்திரம்ப்பான்னு அடிச்சுட்டு இருக்கணும், அப்படிங்கணும். ஒன்றுமே செய்யாமலோ அப்படின்ட்டு நீ பதிலுக்கு 25 கிராமர் மிஸ்டேக்லாம் பேசிடக்கூடாது. பேசுகிறீங்க எல்லாம் சோத்திரம், அந்நிய பாஷை பேசுகிற வாயில் அதுவும் வருது. உன் முகத்தில் தேவனுடைய ஒளியைத்தான் பார்க்கணுமே ஒழிய கோபத்தை பார்க்கக்கூடாது. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். கைகளை தட்டி. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திர. மோசே பூமியின் சகல மனிதர்களிலும் சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். அவனோடு பேசினது போல கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசவில்லை. பென்னி என்னை அடிக்கடி என் மகன் திட்டுவான், உங்கள் கோபமெல்லாம் எங்கன்னே போச்சு, கொஞ்சமாவது காட்டுங்கண்ணே, இந்த பயலுங்க அடங்க மாட்டேங்கிறானுங்க. அது செத்து போச்சுடா, அது செத்து போச்சு. கர்த்தருக்குள்ளே வளர வளர அந்த உள்ள இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகிட்டே போயிடுச்சு. கைகளை தட்டி. அது செத்து போச்சுடா. அவன் கேட்டான், எப்படிண்ணே நீங்கள் முகம் மாறாமல் பேசுகிறீங்க, கெட்டவங்கிட்டையும் பேசுகிறீங்க, நல்லவங்கிட்டையும் பேசுகிறீங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்பி பகிரம் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட சிரிச்சுக்கிட்டே பேசுகிறீங்க. வஞ்சனை சிரிப்பு இல்லைப்பா, உண்மையான சிரிப்பு. சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்குறாய். அந்த ஒத்த வார்த்தை தான் அவனுக்கு தூக்கு பிடிச்சது போயிட்டான். இந்த அப்ரோச்சில் 2 வே உண்டு. இன்னொன்று அறவாள் எடுத்து விட்டா விட மாட்டேன்டி, என் சோரை தின்னுக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டியா அப்படிங்கிறது வேற. நல்லா இரு தம்பி, இதுக்காவது உன்னை வளர்த்த எடுத்தனே, நல்லா இரு. ஒன்று ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, செத்தே போயிடுவான். இனிய சொற்கள் எலும்புகளை நொறுக்கும். கைகளை தட்டி. இனிய சொற்கள் எலும்புகளை நொறுக்கும். அப்படிதான் இங்கே ஒரு வார்த்தை பாருங்க, பொறுமையுடன் காத்திருந்தேன். எல்லாவற்றிலும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பதிலே வர மாட்டேங்குதுண்ணா. சிஸ்டர் ஜெசம்மாள் கூட சொல்லலாம், நானும் ஜெபம் பண்ணுறேன் பிரதர், உங்களுக்காவது ஆட்கள் இருக்காங்க, கூட பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு இங்கே தனியாக உட்காந்துக்கிட்டு இங்கே இங்கிலீஷ்காரங்க மத்தியில் இந்த குளிருக்குள்ளே ஒரு ரூமை 4 செவத்தை பார்ப்பேன், ஜெபம் பண்ணுவேன், 4 செவத்தை பார்ப்பேன், ஜெபம் பண்ணுவேன். என் பொறுமையாக காத்திருக்கேன் பிரதர், என்ன நடக்குமோ தெரியல. பொறுமையுடன் காத்திருந்தேன். வேதம் சொல்லுது, ஒரு நாள் வந்துச்சு, அவர் என் பக்கமாய் சாய்ந்து கைகளை என் கூப்பிடுதின் சத்தத்தை கேட்டார். அடிக்கடி நான் சொல்லுவேன் செய்தியில் ஒரு சம்பவம், உங்கள்கிட்டையும் கேட்குறேன், பல பிரசங்கத்தில் இதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு விஐபி, ஒரு முதலாளி, ஒரு சிஎம், ஒரு மினிஸ்டர், எங்களை மாதிரி ஊழியக்காரங்க ஸ்டேஜில் இருக்கோம். என்னுடைய டிரைவர், என்னுடைய பிஏ, பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து அவசரமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். எப்படி சொல்லுவார்? சார் சார் அடிச்சு இந்த மாதிரி விஷயம் அப்படி சொல்லுவாரா? எப்படி ஆக்ஷன் பண்ணி சொல்லுவார் சொல்லுங்கள்? எப்படி எங்கே ஆக்ஷன் யாராவது பாருங்கள், கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். நீங்கள் மட்டும் சொல்லக்கூடாது, புதுசாக வந்திருக்கவங்க யாராவது சொல்லுங்கள் எப்படி சொல்லுவாங்க. எனக்கிட்ட வந்து பேசணும்னா எப்படி பலனே பேசுகிறான், எப்படி பேசுவான்? சரி ஜீவன் சொல்லும், நீ காட்டுறா கொஞ்சம் இப்படி பயா ஓஹோ அப்படி கேட்கும். ஒரு கை எப்படி வச்சுக்கிருவ, மறு கையை உன் வாயில் எப்படி வைப்ப, பொத்திக்கிட்டு என் காய் பக்கமாக என் காது பக்கமாக சாஞ்சு இப்படி இப்படி சொல்லுவேன். நான் அப்படியா அப்படி கேட்பேனா அப்படிம்பேண்ணா அப்படி ஆட்டுவேன். 5 வருஷம் இருந்து 5ஆவது வருஷத்துலேயே நாக்காளி பிடுக்கிற ஒரு மந்திரி கூட தான் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். கால் பிடிச்சிட்டு வேதனை வீங்கி இப்படி தண்டி இருக்குதுங்க. ஒரு ஸ்டெண்டை வச்சுக்கிட்டு 40% இந்த பக்கம் பிளாக்கை வச்சுக்கிட்டு படியில் இறங்க ஒருத்தர் என் பையன் வந்து கையை பிடிச்சி தூக்கி இறக்கி விடணும். நான் என் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். ஏங்க ஒத்த சொந்த வீடு இருந்தால் ஹவுஸ் ஓனராமா, 10க்கு 10 ஒரு ரூம் ஓடு போட்ட வீடு, எங்கள் ஹவுஸ் ஓனர் வராங்க. எனக்கு என்னன்னே தெரியல, இதெல்லாம் பேசும்போது ரொம்ப சிரிப்பு. ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர், வானம் பூமி அண்டச்சிராங்கன்னு படைத்தவர், நான் ஓனர்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேனார் கைகளை தட்டி. அவர் ஓனர்னு சொன்னதே இல்லைங்க, நான் தான் ஹவுஸ் ஓனர்னு சொன்னதில்லை.
இந்த 10க்கு 10 ரூம் ஓடு போட்டு வீடு வச்சுக்கிட்டு சாலை ஓட்டுருக்குதுங்க. இந்த சாலை ஓட்ட குடிசையில் உட்காந்துருக்கிறவருக்கு ஹவுஸ் ஓனர்னு பேருங்க. இவா கூட நம்ம ஒரு வாடகை 10 ரூபாய் இறக்க வேண்டியதாக கேட்க மாட்டா. பல வருஷமாக காத்திருந்தோம். ஒரு மந்திரி தன் கோக்கரில் கேட்க மாட்டான், அவனுக்கு கௌரவம் போயிடும். ஏன்னா இவன் வேலைக்காரன் வந்து சொல்கிறான்னு, நீ குடிசையில் உட்காந்து கொண்டு 100 ரூபாய் சேலையை கட்டி கொண்டு ஒன்றுமில்லை, நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, அப்படிப்பட்ட நீ கூப்பிடும் பொழுது அகிலாண்டத்துக்கும் அரசன் உன் பக்கமாய் சாய்ந்து உன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். கை தட்டுங்களே. காட் இஸ் காட், மேன் இஸ் மேன். இறைவன் இறைவனாக இருக்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் உன் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். பல நாட்கள் காத்திருந்து தோற்று போனீர்கள், அல்லது சோர்ந்து போனீர்கள், அது நடக்குமா நடக்காது என்ற கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன லைஃப் வச்சுருக்காரு அங்கிள் தெரியலையே அங்கிள். அபி உன் ஆம்பிஷன், உலக வார்த்தை. ஸ்பிரிச்சுவலாக கேட்டால் உன் விஷன் தெரியலையே. அவர் நல்லவரா கெட்டவரா தெரியலையே பிரதர். நீ நல்லவனா கெட்டவனா தெரியலையே அங்கிள் அப்படி சொல்லிடுறா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரா இல்லையா என்கிற சூழலாம் வந்துடும். உங்களுக்கு வந்திருக்கும். அவர் இருக்காரா, ஏன் அவரையே நம்பி இருக்கேன், எனக்கு போய் இந்த பாடா, இருக்கிறாரா இல்லையா? அந்த சூழல் தான் இறங்கி வந்து நீ இருக்கிற குடிசைக்குள்ளே உன் பக்கத்தில் நின்று தன் தலையை உன் பக்கமாய் சாய்ந்து செவியை சாய்த்து உன் ஜெபத்தை கேட்பாராம். கர்த்தருக்காய் நான் இன்னும் என்ன செஞ்சுருக்கேன், பொறுமையுடன் காத்திருந்தாயாம். என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரின் சிறையிருப்பை மாற்றுவார். நான் அவருக்காய் காத்திருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கைகளை தட்டி ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெள்ளத்தினாய் கெழுந்த வேளாம்பல் போல். வேளாம்பல் பட்சின்னு ஒரு பட்சி. வேளாம்பல் மலையாளத்தில் சொல்லுவாங்க, தமிழில் மலை முழக்கி அப்படின்னு பேர் அந்த பறவைக்கு. அழகு நீளமாக இருக்கும், மலை பிரதேசத்தில் தான் இருக்கும். அது வேறு எந்த தண்ணியும் குடிக்காது. மழை வருவதை காத்திருக்கும். மழை வந்தால் மட்டும்தான் தண்ணி குடிக்கும். இதை ஒரு கவிஞன் எழுதுகிறான். வெள்ளத்தினாய் கேளுந்த வேளாம்பல் போல். அடுத்த நெருங்குந்த, அது அடுத்த வாக்கு அந்த கேளுந்த வேளாம்பல் போல் വാഞ്ഞിക്കുന്നേ. പാട്ട് മൽപ്രിയ തന്നെയാ. വെള്ളത്തിനായി കെളുന്ന വേളാമ്പൽ പോൽ വാഞ്ഞിക്കുന്നേ. വാഞ്ചിക്കുന്ന ഞാൻ കാത്തിരിக்கிறேன், விரும்புகிறேன், ആഗ്രഹിക്കുന്നു. വാഞ്ചിക്കുന്നു വെച്ചാൽ എന്താ അർത്ഥം? ആഗ്രഹിക്കുന്നു. இந்த மலைமுளைக்கு வெள்ளம் மழை விழுந்தாதான் குடிக்குமா. அப்போ மழைக்காக அதை காத்திருக்கா? கர்த்தருடைய பதிலுக்காய் காத்துரு. கர்த்தருடைய பதிலுக்காய் காத்துரு. எத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மல்பிரியனே, என்னை சுநாயகனே, எப்போள் வரும். மல்பிரியனே, என்னை சுநாயகனே, எப்போள் வரும். என் கண்ணீர் தூடச் சேடுவான், அங்கேயே ஆஸ்லேசிப்பான். என் கண்ணீர் தூடச் சேடுவான், அங்கேயே ஆஸ்லேசிப்பான். വെള്ളത്തിനായി കെഴുന്ന വേളാമ്പൽ പോൽ വാഞ്ഞിക്കുന്നേ. വെള്ളത്തിനായി കെഴുന്ന വേളാമ്പൽ പോൽ വാഞ്ചിക്കുന്നേ.
വെണ്മവസ്ത്രം ധരിച്ചുയർത്ത വിശുദ്ധ സംഗമതിൽ, വെണ്മവസ്ത്രം ധരിച്ചുയർത്ത വിശുദ്ധ സംഗമതിൽ ചേർന്നു നിൻ സവിധേ വന്ന് ഹല്ലേലൂയ പാടുവാൻ, ചേർന്നു നിൻ സവിധേ വന്ന് ഹല്ലേലൂയ പാടുവാൻ. ബുദ്ധിയുള്ള നിർമ്മല കന്യക പോൽ നെരുങ്ങുന്നേ, ബുദ്ധിയുള്ള നിർമ്മല കന്യക പോൽ ഒരുങ്ങുന്നേ. മധ്യഹസേ വയറുമായി വന്നിടുമ്പോൾ, മധ്യഹസേ സ്വർഗീയ ദൂതരുമായി വന്നിടുമ്പോൾ, എനിക്കായി മുറിവേറ്റതായി അപ്പൻ മോഹം മുറ്റുവാൻ, എനിക്കായി മുറിവേറ്റതാൻ അപ്പൻ മുഖം മുറ്റുവാൻ. വെള്ളത്തിനായി കേളുന്ന വേഴാമ്പൽ പോൽ വാഞ്ഞിക്കുന്നേ, വെള്ളത്തിനായി കേളുന്ന വേഴാമ്പൽ പോൽ വാഞ്ഞിക്കുന്നേ. സൂര്യചന്ദ്ര താരങ്ങളെ കടന്ന് സ്വർഗനാട്ടിൽ, സൂര്യചന്ദ്ര താരങ്ങളെ കടന്ന് സ്വർഗനാട്ടിൽ, അപ്പഴിങ്ങു നദി തീരെ ജീവവൃക്ഷത്തിൻ തണലിൽ, അപ്പഴിങ്ങു നദി തീരെ ജീവവൃക്ഷത്തിൻ തണലിൽ, എൻ സ്വർഗ വീട്ടിൽ എത്തുവാൻ കൊതിച്ചിടുന്നേ. എൻ മണാളാ എൻ സ്വർഗ വീട്ടിൽ എത്തുവാൻ കൊതിച്ചിടുന്നേ. എൻ മണാളാ, എല്ലാവരും മൽപ്രിയനേ എന്നേശുനായകനേ എപ്പോൾ വരും, മൽപ്രിയനേ എന്നേശുനായകനേ എപ്പോൾ വരും, എൻ കണ്ണീർ തുടച്ചിടുവാൻ അങ്ങയെ ആശ്ലേഷിപ്പാൻ, എൻ കണ്ണീർ തുടച്ചിടുവാൻ അങ്ങയെ ആശ്ലേഷിപ്പാൻ. എന്നേശുവേ വാനമിതേ വേഗം വന്നിടണേ, എന്നേശുവേ വാനമിതേ വേഗം വന്നിടണേ. ആമേൻ. കർത്താവേ വേഗം വരണമേ. കൈയടിച്ച് கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து
என் கூப்பிடின் சத்தத்தை கேட்டார். எதில் பொறுமை? ரோமர் 12:12 சொல்கிறது, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். கைகளை தட்டி. எதில் பொறுமை? உபத்திரவத்தில் பொறுமையாருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபத்திரவத்திலே பொறுமை. யோபுக்கு இருந்ததே, யோசேப்புக்கு இருந்ததே, தாவீதுக்கு இருந்ததே, சிம்சோனுக்கு இருந்ததே, இரட்டிப்பா திரும்பி பெற்றுக்கொண்டார்கள். யோபுக்கு இருந்ததே உபத்திரவத்திலே பொறுமை. என் வாழ்க்கையிலே நான் உருவாக்கப்பட்டதே உபத்திரவத்தில் தான். இந்த மினிஸ்ட்ரி இவ்வளவு வளர்ந்தது எதற்கு காரணம்? மீடியா பிரதர், நோ. உங்கள் பிரசங்கம் பிரதர், உங்கள் பாட்டு பிரதர், நீங்கள் பிரசங்கிக்கிற பாணி, த வே ஆஃப் ப்ரீச்சிங் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். நீங்கள் பிரசங்கிக்கிற பாணி அதான் மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுது. ஏழையிலிருந்து படிக்காதவங்களிருந்து படித்தவரை ரீச் ஆகுது. முதலாவது கர்த்தருடைய கிருபை. நீங்கள் சொல்வது ஒரு விதம், சில வேளைகள் உண்மையாக கூட இருக்கலாம். அதை நான் முழுவதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மறுபக்கம் இந்த ஊழியம் இவ்வளவு வளர்ந்ததுக்கு காரணம் எதிர்மறை விமர்சனங்கள், நெகட்டிவ் கிரிட்டிசைஸ். கமெண்ட்ஸுங்கிறது வேற, கிரிட்டிசைஸுங்கிறது வேற. நெகட்டிவ் எதிர்மறையான விமர்சனங்கள், விமர்சனங்கள்னால்தான் இந்த ஊழியம் இவ்வளவு வளர்ந்தது. அந்த அளவுக்கு என் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்திலும் ஊழியத்திலும் போராட்டம் இருந்துச்சு. ஒரு சின்ன புள்ளி இருந்தாலே மூக்க காது கண்ணு காதெல்லாம் வச்சு பல்லுன் மாதிரி ஊதிடுவான். எனக்கு எக்கச்சக்க பிரச்சனை இருந்துச்சு. சும்மா விட்டுருவானா? இந்த மற்றவர்கள் மனித உணர்வை மதிக்க தெரியாத ஒரு ஜாதி, ஒரு இனம் இருக்குன்னா அது மனித இனம்தான். மற்றவருடைய இதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு இனம். அவங்க உள்ள வேதனைப்படும். ஏதோ வீட்டுக்குள்ளே வந்து நம்மளோடு இருந்து நம்ம குடும்பத்து விஷயத்தை, நம்ம தனிப்பட்ட விஷயத்தை நேரடியாக பார்த்தது மாதிரியே பேசுவான் பாருங்க. யாரடா சொன்னா? இந்த அவர் சொன்னார். அவங்களுக்கு கேட்டால் அவங்க சொன்ன, கடைசியில் எவனுமே சொல்லியிருக்க மாட்டான். எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள், சேற்றைவாரி தூற்றினார்கள், அநியாயமாய் நிந்திக்கப்படுகிறேன். யோபு சொல்லுகிறான், நீதிமான் பரிகாசம் பண்ணப்படுகிறேன். யார் பரிகாசம் பண்ணப்படுகிறானா? நீதிமான் பரிகாசம் பண்ணப்படுகிறேன். ஐயோ, எனக்கு யாரும் தேற்றுவதற்கு யாரும் இல்லை. ஐ அம் அலோன். நான் தனிமையாக இருக்கிறேன். ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல யாரும் இல்லை. தாவீது இதைத்தான் சொல்ல, வரதுபுறமா என்னை கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. there is nobody here. എൻ്റെ പ്രാണനെ തണുപ്പിക്കുവാൻ, എനിക്ക് ആശ്വാസ വാക്കുകൾ പറയുവാൻ ഒരാളുമില്ല. ഞാൻ ഏകനാണ്, ഞാൻ തനിച്ച്. എൻ്റെ ജീവിതത്തിൽ എനിക്ക് ആരുമില്ല. നിങ്ങൾ നിലവിളിക്കായിരിക്കും, തനിച്ചിരുന്ന് കരയുമായിരിക്കും, കണ്ണീരും വടിക്കുമായിരിക്കും. இதைத்தான் தாவீது சொல்கிறான். சங்கீதம் 132:1, இறைவனே தாவீதையும் சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். தாவீதையும் சகல உபத்திரவத்தை நினைத்தருளும். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று. யோபு பக்தன் சொல்கிறான், நீதிமான் பரிகாசம் பண்ணப்படுகிறேன். அழுது 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 என் முகமெல்லாம் அழுக்கடைந்து விட்டது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார் தெரியுமா? புழுவும் பூச்சியுமே எனக்கு தாயும் சகோதரியுமா இருக்கிறார்கள். என்னை யாராவது தேற்றுங்க, யாராவது எனக்கு ஆறுதல் சொல்லுங்க. உபத்திரவம் இருக்கு, ஆனால் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறேன். அந்த உபத்திரவத்தின் மத்தியில், சாம்பலுக்கு மத்தியில், குஷ்டரோகத்தை போல பருக்கள் நிறைந்து ஓட்டை எடுத்து சுரிந்து கொண்டிருந்த அந்த பக்தன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிவேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வாயை நிறந்து சொல்லுங்க,
பயத்திறந்து சொல்லுங்க, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. ஐயோ, எனக்கு யாரும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அது உண்டு. சில அழுதுருவாங்க, சிலர் கண்ணீர் வடிக்காம தாங்கிக்குவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த உபத்திரவத்தில் நீங்க என்ன செய்யணுமா? பொறுமையா இருக்கணும். யாருக்காக பொறுமையா இருக்கணும்? ஒரு விடுதலை வரும். அந்த விடுதலை கொடுக்கிற இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் பூமி மேல் அவர் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அதை பார்க்கும். கவலைப்படாதிருங்கள், கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். கவலைகள் எல்லாம் பழைய நாட்களுக்குரியவை. தூக்கி முதுக்கு பின்னால் எரிந்து போட்டு விடுங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். காரணம், நான் கர்த்தருக்கு என்று பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். உலகில் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் மண்ணுக்கடியில் மண்டையை சாய்க்கும் வரை பாடு உண்டா பிரதர்? ஒரே நாள் டெலிவரி ஆகி நம்ம பயங்கரமாயிருவோமா? நெவர். என் பைபிள் அப்படி எழுதவே இல்லை. உங்கள் பைபிளும் எடுத்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் டேக் இட் ஈஸி அல்லது ஈஸியான வழியா அல்லது பாடுகளே இல்லாத வழியா இல்லவே இல்லை. அவர் சொன்னார், உலகில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். சுவிசேஷத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். உலகில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அடுத்துதான் ஒரு வார்த்தை இருக்கு, ஆனாலும். அதுதான் என்ன வார்த்தை அங்கே ஸ்பெசிபிக்? ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் ஜெயங்கொண்டது போல நீங்களும் ஜெயங்கொள்வீர்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன், உபத்திரவத்தை ஜெயித்தேன், பாடுகளை ஜெயித்தேன், துக்கங்களை ஜெயித்தேன். வாழ்வில் வரும் கசப்புகளுக்கு ஒரு அருமருந்து உண்டு. கசப்பை மாற்றக்கூடிய ஒரே அமிழ்தம் இயேசு கிறிஸ்துவின் ஆறுதல் வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, சிறுமையில் உம்முடைய வேதமே எனக்கு ஆறுதல். சங்கீதம் 119:49 சொல்லுகிறது, அதுவே என் சிறுமையில் என் ஆறுதல். சிறுமை என்கிற பதத்திற்கு ஆங்கில திருமறையில் என்ன அர்த்தம்? calamity and affliction. உபத்திரவம் அல்லது பெரிய நஷ்டம் என்ற அர்த்தமா? உபத்திரவத்தில், நஷ்டத்தில் உம்முடைய வார்த்தை தான் என் ஆறுதல். இன்னொரு இடத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் வார்த்தை என்னை தேற்றுகிறது. விசாரம், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகுமா? இப்பொழுதுதான் நம்ம தைரியமாக இருக்கணும். இந்த துன்பத்தினோடே நடந்தாலும் இன்னொரு இடத்துல பக்தன் சொன்னான், உம்முடைய வலது கரம் என்னை உயிர்ப்பிக்கும். கைகளை தட்டி, அவர் வெகுவாய் என்னை தண்டித்தும் சாவுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. நான் சாவாமல் பிழைத்திருந்து என்னத்தை செய்வேன்? கர்த்தருடைய செய்களை விவரிப்பேன். சொல்லுங்களேன். அவர் வெகுவாய் தண்டித்து என்னை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை விவரிப்பேன். ரோமர் 6:12 சொல்லுகிறது, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். நீதிமொழி 13:12 சொல்லுகிறது, வெகு காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ராபர்ட் ப்ரூஸ் என்ற ஒரு மன்னனை குறித்து 7ஆம் வகுப்பு படிக்கும்போது என் கிளாஸ் டீச்சர் சொல்லி தந்தார்கள். அந்த வகுப்பில் அந்த பாடம் இருந்தது. எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டு உயிருக்கு பயந்து ஓடினான். போய் ஒரு குகையிலே தங்கியிருக்கிறான். ஒரு நாள் தன் தோல்வியை நினைத்து துவண்டு போய் படுத்திருந்த அவன் மட்டமல்லாக்க படுத்துக்கொண்டு மேலே பார்த்து கொண்டிருந்தான். அங்கே ஒரு சிலந்தி ஒன்று வலை பின்னி கொண்டிருக்கிறது. ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்னி கொண்டிருக்கிறது.
இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு வலை பின்னும், பாதியில் வந்து கீழே விழுந்துடும். வலை பின்னும், பாதியில் வந்து கீழே விழுந்துடும். பார்த்துக்கிட்டே இருந்தான். அது முயன்று முயன்று பார்த்து 7வது முறையோ 9வது முறையோ கரெக்டாக வலையை பின்னி போய் அடுத்த கரையில் ஒட்டி கரெக்டாக தன் வலையை பின்னி அமைத்து உள்ளே போய் சுகமாய் உட்கார்ந்தது. அப்போ தான் நினச்சான், திம்மாந்துண்டு சிலந்திக்கே, இந்த சிலந்தி பூச்சிக்கே இவ்வளவு நம்பிக்கை இருக்குமானால் ஏன் நாம் முயன்று பார்க்கக்கூடாது? தைரியத்தோடு எழும்பினான், படையை திரட்டினான், மறுபடியும் யுத்தத்துக்கு போனான், சத்துருக்களை ஜெயித்தான், வெற்றி பெற்று நின்றான். கைகளை தட்டி. நமக்கும் சில வேளையில் சோர்வு வரும், துன்பம் வரும், வேதனை வரும், பாடுகள் வரும், சோர்ந்து போய் விடுவோம். இனி ஒன்றுமில்லை, முடிந்தது, I am depressed, நான் சோர்ந்து போய்விட்டேன் என்று கலங்குவீர்கள். அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அது ஒரு நம்பிக்கை உண்டாக்கும். உபத்திரவத்தில் பொறுமை. ஆண்டவர் என்னோடு தான் இருக்கிறார், அவர் சாகல. இறைவன் உண்டோ இல்லையோ என்று கேட்ட கேள்விகளுக்கு பதில் வரும். அவர் இருக்கிறார், அவர் உண்டென்றும் அவரை நம்புவதற்கு பிரத்யட்சமான பலனை அளிக்கிறோம் என்று விசுவாசிக்க வேண்டுமாம். விசுவாசிங்கள். அவரை நம்புகிற உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, அவரை நம்புவதற்கு பிரத்யட்சமான பலனை அளிக்கிறவர் என்று. வரும் வெற்றி, ஜெயம் வரும், பதில் வரும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். The days of mourning shall be ended. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். He is merciful God, He is loving God. Our Lord Jesus Christ, the same extent today and forever. നമ്മുടെ കർത്താവ് യേശു ഇന്നലെയും ഇന്നും എന്നും മാറാത്തവൻ തന്നെ. കരുണയുള്ള പിതാവ്, നിന്റെ പ്രാർത്ഥന കേൾക്കുന്നവൻ, നിന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ഉത്തരം തരുന്ന ദൈവം, നിന്റെ പ്രയാസങ്ങളും പ്രതികൂലവും മാറ്റുവാൻ 2000 വർഷത്തിന് മുമ്പ് കുരിശിൽ തൂങ്ങി മരിച്ച യേശു ക്രിസ്തു ഇന്ന് ജീവിക്കുന്നുണ്ട്. ഏത് ഭവനത്തിൽ, ഏത് പുറക്കകത്ത് നീ ഇപ്പോഴത് നിരാശയോട് കാത്തിരിക്കുന്നോ, എൻ്റെ പ്രിയപ്പെട്ട സഹോദര സഹോദരി, നിന്റെ നിരാശ മാറ്റുവാൻ, നിന്റെ പ്രാർത്ഥന കേൾക്കുവാനും, നിന്നെ ഉയർത്തി യേശു ക്രിസ്തുവിൻ്റെ നാമത്തിൽ ഉയർത്തുവാനും സർവശക്തൻ്റെ കരങ്ങൾ നിന്നെ സ്പർശിക്കുന്നുണ്ട്. കൈയടിച്ചേ ഒരു ഹല്ലേലൂയ പറയാം, ഉച്ചത്തിൽ പറയാം, சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை செய்வார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. தேவனுடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை. எல்லோரும், அவர் என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிட்டு, அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சங்கீதம் 94:19 சொல்லுகிறது,
என் உள்ளத்தில் விசாரங்கள் பிறகு உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. நீதிமொழி 17, 17, 18, 24 சொல்லுகிறது, உங்களுக்கென்று யாரையாவது அனுப்புவார், தன் சொந்த சகோதரனிலும் அதிகமாக நேசிப்பவர்களும் இந்த உலகத்தில் உண்டு என்று. எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? சகோதரிகள், தாய்கள், பிள்ளைகள், சகோதரர்கள், மகன்கள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள் எக்கச்சக்கமாய். இந்த சகோதரிகள் சொல்ற வார்த்தை தான் ரொம்ப தேற்றம். எங்க அண்ணன், எங்க அப்பா, என் கூட பிறந்த அண்ணன், தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, தங்கச்சி வீட்டிலேருந்து எடுத்துட்டு போங்க. இந்த வார்த்தை நம்ம உள்ளத்தை எப்படி தேற்றும் தெரியுமா? அந்த வேதனைப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இந்த உலகத்தில் கொடுமையான உறவு எது தெரியுமா? கொடுமையான காரியம் என்ன தெரியுமா? மித்துரு சத்ருவாவது, சிநேகிதன் எதிரியாய் மாறுவது, மனைவி கணவனுக்கு விரோதமாய் மாறுவது, கணவன் மனைவிக்கு விரோதமாய் மாறுவது. கொடூரமான எதிரி அவர்கள் தான். மித்துரு சத்ருவாய் மாறும் பொழுது நம் உள்ளம் பதைக்கும், நம்பிக்கையே போயிடும். எப்படி நம்பியிருந்தேன், பர்சனலெல்லாம் பேசினேனே, இருதயத்தில் ரகசியங்களெல்லாம் கொட்டினேனே. அதான் வசனம் சொல்லுது, உன் மடியிலே படித்திருக்கிற மனைவி, உன் பிராணனை போல இருக்கிற சிநேகிதனுக்கு உன் வாயை திறவாதே, கைகளை தட்டி. என்ன செய்யக்கூடாதான்? நீ தான் கொஞ்சம் சொக்கா போட்ட நவாப்பு செல்லாது உங்கள் ஜவாப்பு. கொஞ்சம் கொஞ்சிட்டா போதும், உங்களுக்காகத்தான் நான் இருக்கேன், அத்தான் செத்தான். உலகத்திலே அங்கிள் த பெஸ்ட் லேடி இன் வேர்ல்டு, ரொம்ப நல்ல பொண்ணு. நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி, ரொம்ப உலகத்திலே பெஸ்ட்டு. மின்னுவதெல்லாம் பொண்ணல்லப்பா. உன் தாயை விடந்த சிறந்த ஒரு பெண் ஒருத்தி இல்லை. அவளே தூக்கி எறிஞ்சிட்டு சொல்லுவான், வேர்ல்டுலே பெஸ்ட்டு. உங்களுக்கு என்ன தெரியும் அண்ணே, சும்மாவா, அம்மாட்ட பேச வைமா, நான் பிஸியை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அடிச்சுக்கிட்டே போன்னு இங்கே இருக்கோம். கயத்தில் தொங்கிக்கிட்டு நிற்கிறாரு. வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கயத்தில் ஆடுறான் பாரு. ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. இந்த வயிற்றுக்காக கயத்தில் ஆடிக்கிட்டும் இதை விடலைங்க. வெல்டி தி பெஸ்ட் லேடி, பெஸ்ட் கேர்ள், கொள்ளுன்றல மயங்காதடா. வீணை மேல் வீணை வந்தாலும் பெஞ்சாதி பிள்ளை மித்துரு சத்துருவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. நான் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான படுநோவு மிகுந்தாலும் மட்டிலாவருமை பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும்
நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையும் இரட்சகனை மறவாதே. கள்ளனென்று பிடித்தாலும் வேலங்கு போட்டு காவலில் வைத்தடித்தாலும் வெள்ளம் பூரண்டு தலை மீது அலை மோதி அடித்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையும் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. வஞ்சர் பகை செய்தாலும் வாராவினை வந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். பெஞ்சாதி பிள்ளை மித்துரு சத்ருவானாலும், உன் மனைவி பிள்ளைகள் சிநேகிதன் சத்ருவாய் மாறினாலும் நெஞ்சே கலங்க. கள்ளனென்று பிடித்தாலும் விலங்கு போட்டு காவலில் வைத்து அடித்தாலும் வெள்ளம் உயர்ந்து தலை மீது அலை மோதி அடித்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. கைகளை தட்டி சீயோன் மலையின் இரட்சகனை மறக்காதே. நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீ புலம்பாத. உங்களுக்கு இந்த ஆறுதல் செய்கிறவர்களை அனுப்புவார். மகிமையான கர்த்தருடைய கரம் இறங்கும். தேவனுடைய வல்லமையுள்ள கரச்சினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். 2 கொரிந்தியர் 7:6 சொல்லுகிறதே, சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே என் ஆத்துமத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். வெளியே போராட்டம், உள்ளே பயம். நான் எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறேன், எனக்கு ஆறுதல் இல்லை. I am depressed. பவுலடியான் புலம்புகிறான். புலம்பி செத்து போனானா? நான் போய் கிளந்து போனானா? அடுத்த வசனத்தை சொல்கிறான், ஆகிலும். முதல்ல சொன்னேன் ஆனாலும், இங்க என்ன சொல்றாரு? ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் தீத்து என்கிற சின்ன பையனை அனுப்பி என்னை ஆறுதல் படுத்திட்டார். கைகளை தட்டி. இந்த குழந்தை 16 வயசு பையன், 15 வயசு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. 1 வயசுலேயே வந்தவன். அவனை எப்பவும் கொஞ்சுவேன், என் பிள்ளையும் கொஞ்சுவேன், இவனையும் கொஞ்சுவேன். இப்போ கொஞ்சம் விடுறதில்ல. வேறு யாரும் கொஞ்சிறாங்களோ எனக்கு தெரியலை. இவனையும் பயங்கரமாக கொஞ்சுவேன். உன்னை முத்தம் கொடுக்காமல் நான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டதே இல்லை, இப்போ தான் கொடுக்கறதில்ல. அவனையும் கொஞ்சுவேன். சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன ஆசை மாதிரி சின்ன சின்ன ஆசை வரும் எனக்கு. என்னை யார் பார்க்க போகிறா? சும்மா ஒரு புலம்புறது. இவங்களை அன்பை டெஸ்ட் பண்ணுவேன். வயசான பிறகு யார் பார்க்க போகிறா? இவன் சொல்லுவார், நான் பார்ப்பேன் தாத்தா. உங்கள் அப்பையும் பார்ப்பேன்னு சொல்லி நம்புவேன். நீ பார்ப்பேன்னு நம்ப மாட்டேன். இல்லை தாத்தா, நான் தான் பார்ப்பேன் உங்களை. அவன் எங்கள் அப்பாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தானே, மாமா விட்டு போக மாட்டேன்னு, போயிட்டானே. நான் எங்கே போனேன்? ரொம்ப தூரத்தில் இருந்துக்கிட்டே இந்த வார்த்தையை சொல்லுவான். நான் எங்கே போனேன், நான் எங்கே போனேன்? அங்கேயே தான் இருக்கான். அவன்கிட்ட கேட்டேன் நேற்று, மக்களை எந்த அங்கிள்? நீ அங்கிளை விட்டுட்டு போகுவான். ഇടാ എന്താ പറയുന്നത്? നിൻ്റെ അപ്പം വിളിച്ചാൽ പോകത്തില്ലേ? നിൻ്റെ അമ്മ വിളിച്ചാൽ പോകത്തില്ലേ? எனக்கு தெரியும் போயிடுவாங்கன்னு. எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதல். நீங்கள் சொல்கிற இந்த ஆறுதல் வார்த்தை இருக்குல்ல, அது கொஞ்சம் நேரத்துக்கு சந்தோஷம் வந்தது. இந்த லிட்டில் பிட் ஆஃப் ஹாப்பினஸ்ஸா, லிட்டில் பிட் ஆஃப் ஹாப்பினஸ். அந்த நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது சொல்லுங்க, இல்லை நான் இப்படி போய் உங்களை நான் பார்த்துக்கிறேன் அங்கிள்,
ഞാൻ നിങ്ങളോട് ഇരിക്കും, നിങ്ങളെ പഞ്ചിൽ വെച്ച് ഇറക്കിട്ടേ പോകത്തുള്ളൂ. അത് എത്ര പെട്ടെന്നാകണമെന്ന എൻ്റെ ആഗ്രഹം. അങ്ങനെ ഉണ്ടോ? ഇല്ല. ഇല്ല, പതുക്കെ തലയാട്ടുന്നു. അപ്പോൾ പതുക്കെ ഒരു லேட்டாகிட்ட ஒரு இஷ்டம் உண்டு அதில். அப்போ எனக்கு ஒரு இந்த தனிமையாக இருக்கவங்களுக்கு அப்படி கேட்பாங்க பாருங்கள், யார் பார்ப்பாங்க, நீ பார்ப்பையா? அவன் சொல்லுவான், நான் பார்ப்பேன் அங்கிள், தாத்தா பரலோகத்திலேருந்து ஆண்டவர்கிட்டருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரடா, சாக்கிரதையார் நேற்று மிரட்டினேன். இவன் சொல்லுவான், நான் பார்ப்பேன் தாத்தா, நான் பார்ப்பேன் தாத்தா. அப்படிமா சரி, யார் பார்த்தா என்ன, யார் பார்க்காட்டி என்ன, நமக்குன்னு யாரை ஒருத்தர் அனுப்புவார் கர்த்தர். இதைத்தான் பவுல் சொல்கிறான், நான் புலம்பினேன், உள்ளத்தில் ஆறுதல் இல்லை, வெளியே போராட்டம், உள்ளே பயம், என் ஆத்துமத்துக்கு இளைப்பாறுதலே இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, தனியாக இருக்கேன். தீத்துன்னு ஒரு பையனை அனுப்பிட்டார். அதான் சொன்னேன், இந்த 16 வயசு பையன், இந்த 17 வயசு பையன், 9 வயசு பையன், குழந்தை, பிறந்த குழந்தை, இதை அனுப்பி இவ்வளோ பெரிய ஆளை, ஒரு அப்போஸ்தலனை, தீர்க்கதரிசி ஆறுதல் படுத்துறாருங்க. கைகை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா. எனக்கு அந்த அந்த குருவிகள் ஆறுதல். அதுகிட்ட போய் செல்ல குட்டிங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் போனது கிக்கேன்னு வந்துடும். செல்ல பிள்ளைங்களே சாப்பிட்டீங்களா அப்படின்பேன். இந்த மல்லித்தலை, மல்லி தானே, கொரியண்டர் லீஃப், அதை எடுத்து கொடுப்பேன். உடனே எல்லாம் நான் என்னை பார்த்து ஓடி வந்துடும். நாய் எனக்கு பிடிக்காது, டாக்கு. ஆனால் வளர்க்குறது பெர்ஃபெக்டாக வளர்க்கணும், அதுக்கு கவனிக்கணும், சரியாக சாப்பாடு கொடுக்கணுங்கிறது ஸ்ட்ரிக்ட். நான் வளர்க்க மாட்டேன். அவனை தொட்டது கூட பிடிக்காது. ஆனால் நான் வெளியே வந்துட்டு அந்த நாய்க்கு தெரியும் நம்ம மாஸ்டர், நம்ம எஜமான் வந்திருக்காருன்னு. என்னை பார்த்து ஓடி வந்து அப்படி வாழை குழச்சி என் முன்னாடி மண்டி போட்டு அப்படியே உட்காந்துக்கிறோம். உடனே ஒரு பிரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்படி போடுவேன். நான் சொன்னால் மட்டும்தான் கீழ்ப்படிங்க. நான் ட்ரெயினர் இல்லை, இவங்க தான் ட்ரெயினர். இந்த அவர் தான் ட்ரெயின் கொடுக்குறாரு. அவரை மாதிரியே ஒரு நாய் இருக்கும் பாருங்களேன். போய் போகும்போது பார்த்துட்டு போங்க. ரோஷன் ஒரு நாய் இருக்கும், தனத்தையும் பார்த்துக்கோங்க, அந்த நாயையும் பாருங்கள். இதில் மாற்றுக்கருத்து இருந்தால் அடுத்த வாரம் என்னை திட்டிடுங்க எல்லாருமே. பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், நடக்கிறது எல்லாமே. உண்மையாக பொய்யாயா? சிரிக்கிறிய? உண்மையாக பொய்யா? உண்மைன்னு சொல்லு. அப்போ நான் ட்ரெயினர் கிடையாது. பட் கீழ்ப்படிது யாருக்கு கீழ்ப்படியும்? நாரை முதலாய் தன் எஜமான மாடு காளையும் தன் நாரை முதலாய் தன் வேலை அறியும், மாடு மிருகங்கள் தன் எஜமானை அறியும். என் ஜனங்களோ என்னை அறியாமல் போய்விட்டார்களே. மிருகங்களுக்கு கூட அது எஜமானது யாருன்னு தெரியுதுங்க. நம்ம தான் அவர் தெரியாமல் உட்காந்து விட்டுருக்கோம். அவரை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்காங்க, அவர் இறங்கி வர்றாரு இல்லையோ, அவருக்கு பதில் அந்த இடத்துல ஒருத்தர் அனுப்புவார், கைகளை தட்டி. சிறுமைப்பட்ட அவன் ராத்திரியில் முதல் நாள் காய்ச்சல், இன்னைக்கு காலையில் அவனுக்கு காலில் ஏதோ குத்திருக்கு, கருப்பாக இவ்வளோ கழுத்து இருக்கு, அங்கே எந்தோ கொண்டு எனக்கு நெஞ்சு வலி வருது மாதிரி. என் மக்களை பெண்ணிவா கூப்பிட்டுட்டேன். எனக்கு எல்லாம் பிள்ளைங்க தாங்க, யாருக்குமே ஏற்றத்தாழ்வு பார்த்தது எல்லாம் அப்படி வரவே மாட்டேங்குது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போட, ஹாஸ்பிட்டலில் ப்ரேயர் கழிஞ்சிட்டு போகாம் அப்படின்னா செலவழிக்கிறது நான் தானே. என்ன வந்தாலும் மேலே இருக்கிறவர் பார்த்துக்குவார், அந்த மாதிரி என்ன வந்தாலும் பார்த்துக்குவான்னு நெஞ்சம் வலிக்குது. உடனே போய் ஒரு டீட்டி எடுத்துகிட்டு வா, ஃபாசில் வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு ஆறுதல் அனுப்ப யாரையாவது வச்சுருப்பார். யாருக்கு தெரியுமா? அவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு. உபத்திரம் வரும்போது பொறுமையாக இருங்க, உங்கள் உபத்திரவத்துக்கு பதில் வரும். காத்திருங்க, யாரையாவது அனுப்புவார். அவருக்காய் நம்பிக்கையுடன் காத்திருங்கள், ஜெபத்திலே மட்டும் உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன், தீர்த்து வந்ததினாலே உங்கள் ஆத்துமத்துக்கு ஆறுதல் அனுப்புவார். ஏசாயா 48:10, யோபு 23:10 சொல்லுகிறது, உபத்திரவத்தின் குகையில் தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யோபு சொல்லுகிறான், சோதிக்கப்பட்ட பின்பு சுற்ற பொன்னாக விளங்குவேன். சங்கீதம் 27:5-6 சொல்லுகிறது, தீங்கு நாளில் என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து காப்பார். பாருங்கள், பல வேளைகளில் என்னை நான் நம்பியிருந்தவர்கள், என் குடும்பத்தார்கள், எனக்கு உரிமையானவர்களே என்னை விட்டு போனார்கள். சென்சிட்டிவ் ஹார்ட்டும்பாங்க சிலவங்களுக்கு, ஸ்டஃபன் ஹார்ட் சிலவங்களுக்கு, சென்சிட்டிவ் ஹார்ட், எதையுமே தாங்க முடியாது.
உனக்கெல்லாம் ஸ்டஃபன், பயங்கர ஸ்டஃபன். எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதாவது நம்ம தலைமுடியே மேலே விழுந்து அரிக்கிற ஒரு உடம்பை பார்த்துருக்கீங்களா? எனக்குள்ள தலைமுடி கொழிந்து கீழே விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல அரிப்பு வந்துடும், சட்டுன்னு தட்டிடுவேன். என் முடி என் உடம்பில் விழுகிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் என் இதயமும். சின்ன பிரச்சனைனா கூட எனக்கு தாங்க முடியாது. பல வேளைகளில் ஒரு சில நேரத்தில் நான் பயங்கர துன்பப்பட்ட நேரத்தில் செஸ்ட் பெயின் வந்துருச்சு. 3 மாதம், 1 மாதம் 2 மாதம் இல்லை, 3 மாதம் டாக்டர்கிட்டே போகல. பென்னியை நைட்டில் கூப்பிடுவேன், ஏறி இங்கே உட்காந்துக்கடா முதுகலம்பேன். ஒரு மூட்டை, ஒரு 100 கிலோ பாறாங்கல்லை தூக்கி என் முதுகில் வச்சது போல் இருக்கும். அவன் ராத்திரி முழுது உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருப்பான். அன்னை வாங்கினே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், வாங்கினே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், வாங்கினே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்மா. அவ்வளவு வேதனைப்படுவேன். அப்புறம் டாக்டர்கிட்ட போன பிறகு தான் அங்கே அடைப்பு இருந்தது தெரிஞ்சது. அது 1 வீக்கில் வந்து போச்சு, 1 வீக்கில் வந்தது அப்படின்னாரு டாக்டர். அப்புறம் வந்து எப்படி வந்துச்சோ ஏது வந்துச்சு கவலைப்பட்டு தனிமையாக இருப்பேன். கடைசியில் ஒரு தீர்மானம் எடுத்தேன். இந்த கவலைக்கு காரணம் நான் தான், இந்த உபத்திரவத்துக்கு காரணம் நான் தான், இந்த போராட்டத்துக்கு காரணம் நான் தான். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னைப் போலவே இருப்பான்னு நம்பிவிட்டேன். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தரையும் இனி உலகப்படி நேசிக்க மாட்டேன், வெறுக்கவும் மாட்டேன். கைகளை தட்டி விரும்பவும் மாட்டேன், வெறுக்கவும் மாட்டேன். சராசரியாக இருப்பேன். என் விருப்பம், ஏக்கம், உயிர், என்னுடைய முழு ஃபுல் லவ் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தான். கைகளை தட்டி அன்னையோடு எனக்கு ஒரு விடுதலை வந்துச்சு பாருங்க. எதை பற்றியுமே சட்டம் பண்ணுறதில்ல, அப்படியே இடித்து வச்ச புளி மாதிரியே உட்காந்துருக்கேன். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கை விட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி. யாரையுமே நான் குறை சொல்கிறதில்ல. நாம தான் சரியில்லை. நாம் இதயத்தில் அவரை தவிர வேறு யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், நாளாக்குறேன், உருவாக்குறேன். ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்கலைங்க. இவங்க என்னோட இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்கு செய்வேன். ஏன்னா நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். கைகளை தட்டி அல்லேலூயா. நன்மை செய்கிற தேவனால் உண்டாயிருக்கிறான். என் அன்பு மகள் மினி, என் அன்பு மகன் பெஞ்சமின் 27 வருஷம் என்னை கண்ணின் மணியை போல பார்த்திருக்கிறார்கள். இனி அவர்கள் பார்ப்பார் என்ற பிரதிபலனை எதிர்பார்த்து அவர்களை நான் நேசிக்கவில்லை. பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் இத்தனை நாள் பார்த்ததற்கும் என்னை நேசித்ததற்கும் பரிசாக அவர்களை நேசிக்கிறேன். கைகளை தட்டி. எந்த எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. எனக்கு ஒரே ஆசையெல்லாம் நீதான் ஐயா. என் ஆசையெல்லாம் நீதான். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், கைகளை தட்டி மகிமையில் சேர்ந்தால் போதும். என்னை நேசித்து எனக்கு இந்த வல்லமையை கொடுத்து, வரங்களை கொடுத்து, ஊழியத்தை சேர்ந்து நம்பிக்கையோடு கொடுத்து, இந்த செத்த நாயிலும் கேவலமானவருக்கு இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கொடுத்தாரே, அந்த தெய்வத்தை, இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்த தெய்வத்தை விட்டுட்டு வேறு எவனை நேசிக்கலாமாங்க? அப்போ நான் நன்றி கெட்ட துரோகின்னு தானே அர்த்தம். அவரையே நேசிப்பேன், அவரையே நேசிப்பேன். எப்படிமா ஐயா உன் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, இரட்சகரும்மை தேடணுமே. என் ஜனங்கள் அறியணுமே, இரட்சகரும்மை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இசையா.
நேசிக்கிறே உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் வலப்பக்கத்தில் நீர் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நிம்மதியே என் நினைவெல்லாம் ஆள்பவரே. உம்மைத்தானே, உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா. நேசிக்கின்றே உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா. நிலையில்லாத இந்த உலகத்திலே உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா. ஐயா, உம்மைத்தானே ஏசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனையே ஆராதனை. ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆண்டவர் ஆராதிப்போமா? அப்படியே கண்களை மூடி பொறுமையுடன் காத்திருந்தேன். அவன் கூப்பிடுதலை கேட்டார். நான் உபத்திரவத்தில் பொறுமையாயிருப்பேன், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்பேன், கர்த்தருக்கு காத்திருப்பேன்.
கடைசியாக உண்மையா நேசிக்கிறவர்களை கர்த்தர் அனுப்புவார். தேவதூதர்களைப் போல மனிதர்களை அனுப்புவார், என்னை தேற்றுவார். சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆராதனை. டி மைனஸ். என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ வேறு விருப்பம் இல்லை. என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் உலகில் வாழ்வேதையா. என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் உலகில் வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. பாதை அறியா ஆட்டை போல பாரினில் ஓடினேன் ஒரு நாளிலே. நல்ல மேய்ப்பன் என்னே சுவந்தார், நான் செல்லும் பாதையில் துணையா நின்றார். வாழ எனக்கு வழிகாட்டி நீரே, தீபமாக ஒளி தந்திரே. பாவியான என் வாழ்வை மாற்றி பாடும் வரம் தந்தி உம்மை பாடுவேன். பாடும் வரம் தந்தி உம்மை பாடுவேன். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை.
தாழ்வில் இருந்தேன் தயவாக நினைத்தீர், தரித்திரம் என்னை விட்டு நீங்க செய்தீர். வாழ்வில் என்னை உயரத்தில் வைத்தீர், வறுமையின் வேதனை ஓடச் செய்தீர். உம்மை நம்பி ஊழியம் செய்தேன், ஒன்றுக்கும் குறைவில்லை என் வாழ்விலே. இயேசு என்றும் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே, கவலை இல்லை என் வாழ்விலே. உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உன் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. சொல்லுங்க, உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பேரிந்தால் உலகில் வாழ்வேதையா. என் உடலும் உம்மை பேரிந்தால் உலகில் வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. என் உடலும் உயிரும் நீர்தான் ஐயா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. முழங்கால் போடுவோமா, ஜெபிப்போம். அன்பு இரட்சகரே, வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இரக்கங்களின் பிதாவே, நான் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதின் சத்தத்தை கேட்டார். உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று சிலரை அனுப்புவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னீரே. உலகத்தை விட உம்மை நேசிக்கவும், எங்கள் இதயம் முழுவதும் நீர் தங்கவும் உம்மை வாஞ்சிக்கிறோம் அப்பா. எங்கள் உள்ளத்தில் தங்கும். கேட்கிற மக்களுக்கு பரலோக ஆறுதலை தாரும். அவர் உள்ளம் நிறைய நீர் வந்து வசித்து விடும். சத்துரு வலம் கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிக்கணும்னு செலுத்துகிறேன். என் பிள்ளைகள் எங்கெல்லாம் இருந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை இடத்திலும் நம்முடைய கிருபையின் பிரசன்னம் இறங்கி நிரப்பட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். கர்த்தர் இயேசுக்கு சிரத்தை பூசிக்கொள்கிறோம். ஆமென் என்று சொல்லும் பொழுது விரும்பின ஆசீர்வாதங்கள் சிரசிலும் வீட்டிலும் இறங்கட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா.
புகலிடமே